الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நாம் இன்றைய தினம் திருமறை குர்ஆனின் 107வது அத்தியாயமாகிய அல் மாவூன் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயம் 7 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனத்திலே அல் மாவூன் என்ற வார்த்தையை கொண்டு நிறைவு பெறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு அல் மாவூன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 தீய சாரார்கள், 2 கெட்ட சாராருடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். முதலாவது சாரார் மறுமையை நம்பாதவர்கள், மறுமை கேள்வி கணக்கை பொய் என்று நினைக்கக்கூடியவர்கள். இரண்டாவது சாரார் முனாஃபிக்கின்கள், நயவஞ்சகர்கள். இந்த 2 சாராருடைய மோசமான குணங்களை பற்றியும் தீய பண்புகளை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குர்ஆன் என்பது நாம் வெறுமனே ஓதுவதற்கு மட்டுமானதல்ல, அதை நாம் பின்பற்றுவதற்கும் உரியது. அப்ப இந்த தீய பண்புகள் மூமின்களிடம் வந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த அத்தியாயத்துடைய அடிப்படையான நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன். தீன் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாள், விசாரணை, கூலி வழங்குதல் என்று பல பொருள் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை, அதாவது மறுமை நாளை, மறுமை விசாரணையை, மறுமையில் நடைபெறக்கூடிய கேள்வி கணக்கை பொய்யென கருதக்கூடியவனை நீர் பார்க்கவில்லையா அல்லது நீர் பார்த்தீரா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீர் பார்த்தீரா அப்படின்னு அல்லாஹ் கேட்பதனால் அந்த கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. கேள்வி என்று சொன்னால் கேள்வியினுடைய வடிவத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு செய்தியை ஒருவனை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இந்த கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மட்டுமல்ல, திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை பற்றி பேசக்கூடிய எந்த வசனமாக இருந்தாலும் அது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உரியதுதான் என்பதற்குரிய ஆதாரங்கள் இருந்தாலே தவிர அந்த வசனங்கள் எல்லாமே அதை படிக்கக்கூடிய எல்லோரையும் நோக்கி பேசக்கூடிய வசனங்கள் தான். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உம்முடைய உள்ளத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். நபிகள் நாயகத்துக்கு மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா அல்லாஹ் பேசுறான். வவலஅனா அன்க விஸ்ரக், உம்முடைய பாவச்சுமையை உம்மை விட்டு நாம் நீக்கினோம். அல்லது அன்கல் லஹரக், அது உம்முடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை மட்டும் நோக்கி பேசக்கூடிய வசனம் தான் என்று அதை படிக்கும் போதே நமக்கு என்ன செய்யும், தெரியும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல வலையின் அஷ்ரக்த லயஹ்பத்தன அமலுக், நபியை நீர் இணை வைத்தாலும் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் சில இணை வைக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு மட்டும் புரியது கிடையாது.
அந்த குர்ஆன் ஆயத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லோரையும் நோக்கி அல்லாஹ் என்ன செய்கின்றான், பேசுகின்றான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நபராக அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துல நீர் பார்க்கவில்லையா, நீர் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் கிடையாது, இது அந்த வசனத்தை படிக்கக்கூடிய அனைவருக்கும் தான். அப்ப அல்லாஹ் கூறுகிறான், அரைத்தல்லதி கல்விபு பித்தீன், மறுமை நாளை, நியாய தீர்ப்பு நாளை பொய்யென கருதக்கூடியவனை நீர் பார்க்கவில்லையா? நியாய தீர்ப்பு நாள் என்பது உண்மை, இறை நம்பிக்கையாளர் அது உண்மை நம்புறோம், அது கண்டிப்பா நடக்கக்கூடும், நடக்க போகிறது. ஆனால் மறுமை கேள்வி எனக்கு கிடையாது, அதெல்லாம் பொய். குர்ஆன்ல இந்த மாதிரி சிந்தனை உடையவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இறை மறுப்பாளரை கேட்பாங்க, ஐதா மித்னா வ குன்னா துராபம் வ இமாமன் ஐன்னா லமபூசுன் அவ் ஆபாவுனல் அவ்வலுன். அவங்க கேட்டாங்களாம், ஐதா மித்னா, நாம் எல்லாம் மரணித்து வ குன்னா துராபம் வ இமாமன், நாம் மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பிறகும் நாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோமா அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஆளும் போது இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அது என்ன மறுமை? நாம எல்லாம் மௌத்தாயிட்டோம்னா மண்ணோட மண்ணை மக்கி போறோம், அடக்கம் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு 1 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போகுது. மண்டவோடு எலும்பு மட்டும்தான் வெளியே கிடைக்குது, அது கூட இன்னும் சில ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருது, மக்கி போய் விடுகிறது. அப்ப நம்ம கண்ணால பாக்குறோம், மௌத்தா போனா மண்ணோட மண்ணா மக்கி போய் நம்ம எலும்புகளா என்ன செஞ்சிடறோம், மாறி போயிடுறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நாம் எப்படி உயிர் பெற்று வருவோம்? அவனுடைய பார்வையில நடக்காத ஒன்றா என்ன செய்கின்றான், நினைக்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்க அவ ஆபாவுனல் அவ்வலுன் குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன இலா மிகாத்தி யௌமின் மஅலூம். நபி ஒரே பதிலா சொல்லுங்க, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாக்களிக்கப்பட்ட நேரத்துல அறியப்பட்ட இடத்துல ஒன்று கூட்டப்பட்டு தீர்வுது. நீ மறுக்கனா மறுத்துட்டு போ, துனியாவில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுல, மறுத்துட்டு போ. யாருடைய பிடிக்கு வந்தாகணும், அல்லாஹ்வுடைய பிடிக்கு கண்டிப்பா மௌத்துக்கு பிறகு வந்தாகணும். அப்ப அது உண்மை என்ன செய்வீங்க, கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து யாசீன்ல அல்லாஹ் கேட்கின்றான், காஃபிர்கள் கேட்டாங்க, குல் மை யுஹ்யில் இவாம வஹிய ரமீம், எலும்புகள் எல்லாம் மக்கி போன பிறகு எவன் உயிர்ப்பிப்பான் என்று அவங்க நினைச்சாங்க, கேட்கிறாங்க. அப்ப யுஹ்யி அல்லது அன்ஷாஹா உலமர்றா, எவன் அதை முதலாவதாக படைத்தானோ அவன் தான் உயிர்ப்பிப்பான். எதுல இருந்து நம்மள அல்லாஹ் படைச்சான்? ஒண்ணுமே இல்லாத ஒரு இந்திரிய துளி. ஹல்லதா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அவன் சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருந்தான். ஒருவனுக்கு வயசு 40ன்னு வச்சுக்கிடுங்க, 40 வயசுக்கு முன்னாடி தாயுடைய வயிற்றுல இருந்திருப்பான், ஒரு கருக்கட்டியாக இருந்திருப்பான். அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தான்? நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம தாயுடைய வயிற்றுல கருவாக இறைவன் படைப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு மனுஷனும் எங்க இருந்தான்? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் தான் அவனை இந்திரிய துளியிலிருந்து படைத்து அவனுக்கு கண்ணு காது உடல் உறுப்பு எல்லாத்தையும் படைச்சு இந்த உலகத்துல ஒண்ணும் தெரியாம பிறக்க வச்சு எல்லாத்தையும் அறிய வச்சு திரும்ப ஒண்ணுமே தெரியாத வயோதிக பருவத்தை அடைஞ்சு அல்லாஹ்ட்ட போய் சேரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எனவே சின்ன வயசுல மூத்தாகக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியாய தீர்ப்பு நாளை பொய்யென கருதக்கூடியவனை பார்த்தீரான்னு கேட்டுட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியாய தீர்ப்பு நாள் உண்மை என்பதற்கு நம்மிலேயே நிறைய சான்றுகள் எல்லாம் வச்சிருக்கணும். நம்ம குர்ஆனை படிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா, சாதாரண ஒரு சான்று மழை பொழியல, தர புல்ல என்ன செஞ்சிருது, எல்லா தாவரங்கள் எல்லாம் செத்து போயிடுது, கருகிறது, அழிஞ்சு போயிடுது. திரும்ப மழை பொழிகிறது, அந்த பூமி எப்படி உயிர் பெறுது? செத்து போச்சுல பூமி, ஒண்ணும் இல்லாம வறண்டு போச்சு. திரும்ப மழை பொழிஞ்சோம்னா அந்த பூமிக்கு எப்படி உயிர் வருது? இது அன்றாட நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சான்று. யாராவது பொய்ன்னு சொல்ல முடியுமா? அது பூமி செத்துடுச்சுப்பா, மழை இல்லாம பூமி செத்து விளைச்சலே இல்லாம ஆயிடுச்சு. திரும்ப மழை பொழிஞ்சவுடனே பூமி விளைஞ்சு வருது, பூமி அதனுடைய அழகை பெறுகிறது. எப்படி செத்த பிறகு எப்படி உயிர் வருது? இப்படிதான் நீங்க என்ன செய்யப்படுவீர்கள், உயிரூட்டப்படுவீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அற்புதமா சொல்லி காட்டுறான். நாம ஒவ்வொரு நாளும் தூங்கி விழிக்கிறோம் பாருங்க. நைட்ல தூங்கினாலே சில சமயம் நம்ம ஆழ்ந்து தூங்கி காலையில விழிப்போம், இடையிலேயே நம்ம போய் தூங்கி எழுந்திருக்கிறோம். அப்ப இது எல்லாமே சான்று தானே. நம்ம தூங்கும் போது நம்ம உயிர் நம்ம கிட்ட இல்ல, தூங்கும் போது நான் யார்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நம்ம மௌத்தாயிட்டோம், நம்ம ரூஹு போயிடுச்சு, நம்ம உடம்பு கிடைக்குது.
அது மாதிரி நம்ம தூங்குறோம், ஆழ்ந்து தூங்கிட்டோம், நம்ம சிந்தனை எல்லாம் போயாச்சு. இப்ப அது யாரு? அவர் வந்து ஒரு அப்துல் காதர் வச்சுக்கிடுங்க. அப்துல் காதர் தூங்கிட்டாரு. இது அப்துல் காதருடைய உடம்பா? அது அப்துல் காதர் எங்க தூங்கும் போது எங்க போனார் அப்துல் காதர்? இல்ல, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருப்பேன் அப்படிதான் தூங்கும் போது இருப்பேன்னா நமக்கு ஒண்ணு சிந்தனை இல்ல, ஒண்ணு யோசிக்க முடியாது, நம்ம என்ன செய்யறோம் எதுவுமே நமக்கு தெரியலையே. ஆழ்ந்த உலகத்துக்கு போயிட்டு வச்சுக்கிட்டுங்க. அதுவும் மரணத்துடைய ஒரு நிலை தாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளுமே மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது என்பதற்குரிய சான்றுதான் தூக்கம் என்பது. சரி, இந்த மறுமை நாளை பொய்யென கருதுறாங்களா இல்லையா? இவங்கள்ட்ட உள்ள மிக மிக தீய பண்புகள் இவங்கள்ட்ட இருக்கும். ஒரு சிலர் வேணா விதிவிலக்கா இருக்கலாம். இன்னைக்கு வந்து மறுமைக்கு பயந்தாதான் ஒரு நல்லவனா இருக்க முடியும். மறுமைக்கு பயப்படாதவன் செல்வாக்குக்கு, அடுத்தவனை காட்டுறதுக்கு, இதுக்காகத்தான் என்ன செய்வான், அவன் சில நல்ல காரியங்களை செய்வானே தவிர உளப்பூர்வமாக அவன்கிட்ட எந்த கருணையும் இருக்காது, உளப்பூர்வமாக அவன்கிட்ட எந்த நேசம் இருக்காது. அல்லாஹ் சொல்றான், ஃபதாலி கல்லதி எதோல் யதீம், அவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான். எதோ அப்படின்னு சொன்னோம்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மறுமை நாள்ல காஃபிர்கள் நரகத்தை நோக்கி கொண்டு வரப்படுவார்கள். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, என்ன செய்வாங்கன்னா நரகத்தை நோக்கி கொண்டு வரப்பட்டு படரிய பிடிச்சு நரகத்தில் என்ன செய்வாங்க, இழுத்து தள்ளப்படுவாங்க. அந்த தஆங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபதாலி கல்லதி யதூல் யதீம், அவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான்னு சொன்னோம்னா ஒருத்தனை புடரிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து நரகத்தில் தள்ளும் போது எவ்வளவு வேகமா தள்ளப்படுறாங்களோ அது மாதிரி இவனுடைய உள்ளம் வந்து அனாதைகள் விஷயத்தில் அவ்வளவு விருப்ப காட்டுது. அல்லது அனாதைகளை இவன் அனாதைனா யாரு? இவன் வந்து பருவ வயதை அடைவதற்கு முன்பாக தகப்பனால் மரணித்து விட்டால் அவனுக்கு பேர் அனாதை. பெரியாராயிட்ட ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டாரு, அதுக்கு பேர் தகப்பனால் மரணிச்சு அவங்களுக்கு பேர் அனாதை கிடையாது. தாயார் மௌத்தாயிட்டா கூட அனாதை கிடையாது. பருவ வயதை அடைவதற்கு முன்பாக தந்தையை இழந்தவர்கள் யாரு? அனாதை. அனாதைகள் மேல அன்பு செலுத்தணும். ஏன்னா தந்தையுடைய பாசம் என்பது தனி, தாயுடைய பாசம் ஒரு புறம் இருந்தாலும் தந்தையுடைய பாசம் என்பது அவனுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சத்தை போக்கும். தந்தைகள் அப்படித்தானே, அது ஒரு சுவர் மாதிரி. ஒரு தந்தை தாய் இருந்தா கூட நம்ம தாய் நம்மளை எப்படி வளர்த்து ஆளாக்க போறாங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனா தந்தை என்ற ஒருவர் ஆரோக்கியமா இருக்கும் போது எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம வாப்பா இருக்கிறாங்க, நல்லா உழைப்பாரு, சம்பாதிப்பாரு, நம்ம எதிர்காலத்தை என்ன செய்வாரு, காப்பாற்றுவாரு. அப்ப தந்தையை ஒருவன் அந்த சிறு பருவத்திலேயே இழக்கும் பொழுது அவனுக்கு மீது அந்த அனாதை மீது அதிகமான கருணை காட்ட வேண்டும். அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருக்கும் போது அவங்க மேல கருணை காட்ட வேண்டும் என்று இது ஒரு மனித நேயம், இது ஒரு அன்பு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அனவ காஃபிருல் யதீம், ரசூல் அப்படி கையை காட்டி சொல்றாங்க, நானும் அனாதையை பொறுப்பாளரும் சொர்க்கத்துல இப்படி இருக்கும், இவ்வளவுதான் அவங்களுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கும் ரசூல் இலக்கியமா சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை நீ என்ன செய்யாதீர், விரட்டாதீர், அவங்களை கடிந்து கொள்ளாதீர் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல வந்து பல்வேறு வசனங்களை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். தாயை தந்தை இழந்துட்டவங்க அனாதையா இருக்கிறாங்க, அவங்க பருவ வயதை அடைந்து விட்டால் ஃபன்கிஹுல் அயாமா மின்கும், உங்கள வந்து வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு நீங்க செய்ய வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அனாதை பத்தி பேசக்கூடிய அவசரம் அல்ல என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனாதைகளை விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா நடந்து கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, யார் வந்து அனாதையோட சொத்து அநியாயமா சாப்பிடுறாங்களோ, ஒரு ஆள் குடும்பத்துல பெரியவரா இருக்கிறாரு, அண்ணனோ தம்பியோ மூத்தாயிட்டாங்க, அப்ப அவங்களுடைய பிள்ளைங்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இவர்கிட்ட வந்துடும். அவன் சின்ன பையன் தானே, அவன் வளர்ந்துட்டா நம்மள்ட்ட என்ன செய்வான், கணக்கு கேட்பான், அது நம்ம சொத்து அபகரிச்சுக்கிடுவான், அவன் வந்து விவரம் வந்துடும், அவன் என்ன செய்வோம், வளர்றதுக்கு முன்னாடியே சொத்தை நம்ம பேருக்கு மாத்திக்கிடுவோம். இந்த மாதிரி அனாதைகளுக்கு பாத்தியப்பட்டதை வந்து எவங்க அநியாயமா சாப்பிடுறாங்க, இந்த மாதிரி புத்தூனையும் நாராம், அவங்க அவனை பயத்துல வந்து நரக நெருப்பை தான் என்ன செய்யறாங்க, சாப்பிடுகிறார்கள். சகிரா, அவர்கள் கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகத்திலே நுழைவார்கள். அனாதைகளை பற்றி குர்ஆன்ல வந்து ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமின்கள் எப்படி இருப்பாங்க, மூமினுடைய பண்பு என்ன, மறுமையை நம்பக்கூடிய பண்பு என்ன, அனாதைகளை ஆதரிப்பது ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மூமின்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க வந்து யுத்தீமூன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா, அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள்.
அவங்க சொல்லுவாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகத்தான் நாங்கள் உணவளிக்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த கூலியையோ நீங்க எங்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்பதையோ நாங்கள் என்ன செய்யல, எதிர்பார்க்கவில்லை. இது மூமினுடைய பண்பு. அனாதைகள் மீது அன்பு காட்டணும். அவங்க ஒரு அனாதையா இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, அந்த பையனை பக்கத்துல அழைச்சி அவன் தலையை தடவுறது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, ஏதாவது அன்பளிப்புகள் கொடுக்கறது. அந்த குழந்தை நமக்கு தகப்பன் இல்லை அப்படிங்கிறது உணராத அளவுக்கு மூமிகள் என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அப்ப இந்த பண்பு யார்கிட்ட இருக்கும்? மறுமையை நம்பக்கூடியவங்கள்ட்ட இந்த பண்பு என்ன செய்யும்? மறுமை அல்லாஹ்க்கு அஞ்சக்கூடியவங்கள்ட்ட இந்த பண்பு இருக்கும். அல்லாஹ் பயப்படாதவங்க, மறுமையை நம்பாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க உள்ளம் அனாதைகளுக்கு எல்லாம் என்னத்தை போட்டு நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்வாங்க, நினைப்பாங்க. யாருக்கும் இறங்கணும், அன்பு காட்டணும், அவங்க அவங்க விஷயத்தை நம்ம நளினமாக நடக்க வேண்டும் என்ற பண்பெல்லாம் மறுமையை நம்பாதவங்களுக்கு, கேள்வி கணக்கு நம்பாதவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது. இந்த தீய பண்பு நம்ம கிட்ட வந்துடும் கூட, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப பதாலி கல்லது ஏதோ எத்தீம், அவன் தான் அனாதைகளை என்ன செய்கின்றான், விரட்டுகின்றான். மறுமையை நம்பாதவன் இந்த பண்பு எவன்கிட்ட இருக்குதோ அவன் உண்மையிலேயே நியாய தீர்ப்புனால அவன் என்ன செய்யல, நம்பல. அவன் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவன் இந்த மாதிரி பண்பு அவன் ஏற்படும். அடுத்து வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின், அனாதைகள்கிட்ட அன்பு காட்ட மாட்டான். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவும் மாட்டான். அவனுடைய உள்ளமே கல் நெஞ்சம். எதா இருந்தாலும் தான் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும், யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டும், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட என்ன செய்யாது, அறவே வராது. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவர்கள் தூண்டவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கொடுக்கிறது ஒண்ணு, தூண்டுறவா செய்யணும்ல. தூண்டுறது சொன்னோம்னா என்ன செய்யுது, ஒரு ஆளுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் மண்டல்ல அலா ஹைரின் ஃபலஹு அஜ்ரி ஃபாயிலி, யார் நல்லதுக்கு வழிகாட்டுறாங்களோ அதை செய்யக்கூடியவங்க நன்மை அவனுக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு ஆளுக்கு என்ன செய்யறது இல்லை, சாப்பாடு கொடுக்க நமக்கு வசதி எல்லாம் வச்சுக்கிடுங்க. ஒரு ஆள் வசதியான ஆளா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன செய்யறோம், இந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அவர் அதை செஞ்சுட்டாருன்னா அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அது வழிகாட்டினவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இது மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை. இவன் என்ன இருக்காது, அந்த தூண்டக்கூடிய தன்மை கூட இவன் சொன்னா 4 பேர் கேட்பான், இந்த விஷயத்துக்கு செய்யுங்க, இவங்களை கொடுங்க, இவனால் சொன்னால் முடியும், நடக்கும். ஆனா இவனுடைய உள்ள மறுமை நம்பிக்கை இல்லையே. நம்ம ஒண்ணுக்கு வழிகாட்டினோம்னா நமக்கு அந்த கூலி கிடைக்கும் நம்பிக்கை இவனுக்கு இல்லையே. இவனுடைய உள்ளம் மறுமையை நம்பாதனால அது இறுக்கமான, கல் நெஞ்சமான, கடினமான உள்ளமாக இறுகி போய் விட்டது. அப்ப இவன் என்ன செய்வான், அந்த மாதிரி தூண்ட கூட மாட்டான். தூண்டவே மாட்டாங்க போது இவன் எங்க போய் இவன் சாப்பாடு கொடுப்பான் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு இவன் எப்படி உதவி செய்வான், அவங்கள்ட்ட எப்படி கருணையோடு நடந்து கொள்வான்? மார்க்கத்துடைய அடிப்படை என்ன? லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்களுக்கு கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்க கருணை காட்டுங்கள், யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்துல உள்ள அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், கருணை காட்டுவான். அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பேரு ரஹ்மான், அழகுதான் அருளாளன், கருணை கொண்டவன். அந்த ரஹ்மான் என்ன செய்கின்றான், அருள் புரிகின்றான். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு மூமினுடைய பண்பு கருணை உள்ளத்தோட அவன் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதையுமே தராவிட்டாலும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மறுமையை நம்பாதவங்கள்ட்ட இந்த பண்பு இருக்காது. அது இத்தகைய பண்பு எவன்கிட்ட இருக்குதோ அவன் மறுமையை நம்பாதவன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹ் பயந்தவன், மறுமையை நம்புறவன், அல்லாஹ் நம்முடைய நமக்கு தரக்கூடிய செல்வம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு நெருக்கடியா கொடுப்பான், அளவோட கொடுப்பான். சிலருக்கு அல்லாஹ் வாரி கொடுப்பான். அவன் 3 வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் அல்லாஹ் அளந்து கொடுக்க மாட்டான். அவன் குழந்தை குட்டிகளுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவனுடைய சொத்துல பல தலைமுறைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வஃபி அம்வாலியும் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவங்களுடைய செல்வங்கள்ல யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கும் மஹ்ரூம் தடுக்கப்பட்டவர்கள். தடுக்கப்பட்டவன யாரு, பிறக்கும் போதே ஊனமா பிறந்துருவாங்க, பார்வை இல்லாம பிறந்துருவாங்க, பல்வேறு உடல் நோயோடு பிறந்துருவாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு. உனக்கு உன் செல்வத்துல நீ கொடுக்கக்கூடிய யாசகம் கிடையாது, உரிமை. உன்னுடைய செல்வத்துல அவங்களுக்குரிய ஹக்கு, அந்த உரிமையை கொடுத்தே தீரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையை நம்பக்கூடியவங்கள்ட்ட அந்த பண்பு என்ன செய்யும், இருக்கும். இறக்க உள்ளத்தோடு ஒரு பல விதங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்யணும். இவங்க சொல்லுவாங்களா இல்லையா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல
என்ன சொல்லுவாங்க, நம்ம யாசகம் கொடுப்பதை விட யாசகம் பெறுறவங்க எல்லாரையும் அவங்க நம்ம அந்த யாசகம் கேட்கறதோடு மாத்தணும்பாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. நல்ல உழைக்கிறவங்க திரகாத்திரமா உள்ளவங்க நம்ம என்ன செஞ்சிடலாம், மாத்திடலாம். ஒரு ஆளு பிறக்கும் போதே ஊனமா பிறந்துட்டாரு, கண் தெரியாம பிறந்துட்டாரு, நோயாளியா பிறந்துட்டாரு, அல்லது வயோதிக பருவத்துல பல நோய் அவருக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு கொடுத்தாதானே அவங்க வாழ முடியும். அவங்களை எப்படி நம்ம மாற்ற முடியும்? அவங்கள ஒரு தொழில் முனைவோராக, ஒரு தொழிலாளராக நம்ம எப்படி மாற்ற முடியும்? அப்ப இதுதான் வரட்டு சித்தாங்க. மாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த மக்கள் இருக்கிறாங்க, ஏழையா இருப்பாங்க. ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தை கொடுத்து ஒரு தொழில் வச்சு கொடுத்தோம்னா அவங்க உடல் உழைப்பை சம்பாதிச்சு அவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வருவாங்க. இது ஒரு சாரார். எல்லாரையும் அப்படி மாற்ற முடியுமா? முடியாது. ரொம்ப பாதிக்கப்பட்டு மௌத்தாவர வரைக்கும் அவங்க எதுவுமே செய்ய முடியாத மக்கள்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை சமுதாய கடமை. சமூகத்துல உள்ள மறுமையை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் அந்த மக்கள் என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 2-3 வசனங்களும் மறுமைய நம்பாதவங்களுடைய தன்மைகள். அடுத்து முனாஃபிகளுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முனாஃபிகள் எப்படி இருப்பாங்க? முஸல்லீன், அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நயவஞ்சகர்களை பத்தி பேசுறாங்க. எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையில அலட்சியமாக இருப்பார்கள். அவன் தனியா தொழுதாலும் சரி, அவன் ஜமாத்தா தொழுதாலும் சரி, தொழுகையை எப்படி தொழணுமோ அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. அவங்க ருக்கூ செய்யறது மார்க்கம் சொல்லி காட்டுது. நபியான சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யுகிம் சுல்பஹு ஃபி ருக்கூஇ, ருக்கூல யாரு முதுக நேரா வைக்கலையோ அவனுக்கு தொழுகை கிடையாது அப்படின்னா அது பரிபூர்ணமான தொழுகை கிடையாது. நபியான சொன்னாங்க, உங்களுடைய முதுகை ருக்கூலையும் சுஜூதையும் சரியா வைங்கன்னாங்க. கியாம்ல நிக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு பணிஞ்சவங்களா நிக்கணும், நம்முடைய கண் பார்வை சுஜூதுல இருக்கணும். அல்லது நம்ம நேரா பார்க்கலாம். சிறந்தது எது? அவங்க அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே பணிவை பேணுவார்கள். நம்ம சஜிதா பண்ணக்கூடிய இடத்தை பார்க்கிறது பணிவு, அந்த இடத்தை பார்க்கலாம். நேரடியா பார்த்தா குற்றம் கிடையாது. ஆனா சிறந்தது எதுதான்? சஜிதா பண்ணக்கூடிய இடத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நிற்க வேண்டும். நபியா சொன்னாங்க, உமிர்து அன் அஸ்ஜூத அலா சபஅத்தி அவுன், 7 எலும்புகளின் மீது சஜிதா செய்வதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தொழுகை சரியாமைன்னா 7 எலும்புகளை சஜிதா இருக்கும். நம்முடைய 2 முன்கைகள், நம்முடைய 2 முட்டுக்கால்கள், நம்முடைய 2 கால் விரல்கள், 2 கால் விரல்கள், நம்முடைய முகம் சொல்லும் போது அதனுடைய நெற்றியும் மூக்கும் படணும். இது உத்தரவு. இந்த 7 உறுப்புகளை சஜிதா செய்ய அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கான். எந்த பேணுதலுமே இருக்காது. அவர் வாட்டுக்கு வருவார். எதுக்குடா வந்த நீ, எதுக்குள்ள நீ வந்த, நீ என்ன செய்ய போற, எந்த இதுவும் இருக்காது. அப்ப அவங்க எதுக்காக நீ தொழுகிறாங்கன்னு அல்ல, நம்ம யாருக்கும் உள்ளது பிளந்து பார்க்க முடியாது. ஆனா தொழுகையில எப்பொழுது பார்த்தா அலட்சியமா இருக்காங்களா இல்லையா? தொழுகையில ஓதக்கூடிய குர்ஆன் ஆயத்து, அது சூரா ஓதா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம் சூரா ஓதாட்ட தொழுகை கிடையாது. தொழுகையில கண்டிப்பா ஓத வேண்டிய திக்ருகள் இருக்குது. ருக்குல ஒரு தடவையாவது சுப்ஹான ரப்பியல் அஸீம் நிறுத்தி நிதானமா சொல்லணும், அந்த அளவுக்கு ருக்குவை செய்யணும். சுஜூதுல ஒரு தடவையாவது சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லணும். 2 சஜிதாக்கு மத்திய ரப்பியல் சொல்லி சொல்லணும். நாம ருக்குல எழுந்திருக்கும் போது ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லணும். நம்ம சஜிதா பண்ணும்போது சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும். அத்தஹியாத் இருப்புல எப்படி இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சல்லூக்கமா ரைட்டு முனி சல்லி, என்ன எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு எந்த அக்கறையுமே இருக்காது. அவர் பாட்டுக்கு வருவாரு, குனிஞ்சமா நிமிந்தமா என்ன அப்படின்னு என்ன செய்வாரு, போய்கிட்டே என்ன செய்வாரு, இருப்பாரு. அவர் உள்ளம் தொழுகைக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா அப்படியே அலபாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கும் நம்ம தொழக்கூடிய தொழுகை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாத்தோம், நயவஞ்சக தன்மையை விட்டு அல்லாஹ் காப்பாத்தோம். நபிகள் நாயகம் பிலால்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு டென்ஷன்ல வரும்போது நம்ம பயங்கரமான வேலையை முடிச்சுட்டு அலுப்புல வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போன நமக்கு நிம்மதி என்ன? இன்றைய காலத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, எல்லாம் காப்பாற்றணும். நம்முடைய நிம்மதி உடனே அப்படி செல்போன் எடுத்து படிக்கிற சாஞ்சிக்கிட்டு ஏதாவது காமெடியை பார்க்கணும், ஏதாவது செய்தியை கேட்கணும், சிலருக்கு ஏதாவது பாட்டு கேட்கணும். மன நிம்மதிங்கிறது அப்படி ஆகிப்போச்சு. நபிகள் நாயகம் மன நிம்மதி என்னன்னு சொன்னா, மூமினுக்கு மன நிம்மதி எப்படி இருக்குங்கிறது நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னா பிலால்கிட்ட சொல்லுவாங்களாம், பொழுது நேரம் வந்தோன்னா, கும் யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, பிலாலை எழுந்து பாங்க சொல்வீராக, தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவீராக.
நபிகள் நாயகம் நிம்மதி எது? அவங்க அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டாதான் துனியாவுடைய சிந்தனை எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு போயிடும். அல்லாஹ்வை நோக்கி அவங்க என்ன செய்வாங்க? முன்னோக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில திரும்பி பார்க்கறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தொழுகை தக்பீர் கட்டவுடனே மேல பாக்குறது, இங்க பாக்குறது, இங்க தொழுகை திரும்பி பார்க்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது யஹ்தலிசு ஷைத்தானு ஃபி ஸலாத்தி அப்திஹி, ஒரு அடியானுடைய தொழுகையில ஷைத்தான் திருடுவது. நம்ம தொழுகை நன்மையை குறைச்சி அதை நாசமாக்க சைத்தான் பண்ணக்கூடிய வேலை. அப்ப நம்ம தொழுகையில ஒருத்த திரும்பி பார்க்கலான்னு சொன்னோம்னா அவன் தொழுகை அவன் கூடாம அது நன்மை குறைவான தொழுகை ஆகுது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, எந்தகையான அக்குவாமும் ஒரு கூட்டம் தொழும்போது தம்முடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்துவதை விட்டு என்ன செய்யட்டும்? விலகி கொள்ளட்டும். இல்லைன்னா அவங்க பார்வை திரும்பாமலே என்ன செய்யட்டும்? போகட்டும். இமாம் ருக்கு சுஜூது போறதுக்கு முன்னாடி தலையை கீழே கொண்டு போறவங்க அல்லாஹ்வுடைய கழுத்தை கழுதையுடைய கழுத்தை மாதிரி என்ன செய்யட்டும்? மாற்றட்டும். எவ்வளவு எச்சரிக்கைகள் தொழுகையில் இருக்குது. எதையுமே அவர் பேண மாட்டார். அவர் எதுக்காண்டி வருவாரு, குனிவாரு, முங்குவாரு, என்ன செய்வாரு? அவர் உள்ளம் தொழுகையில் என்ன செய்யாது? ஈடுபாடா இருக்காது. அதாவது வேண்டுமென்றே உள்ள அலட்சியம் என்பது வேறு, யதார்த்தமான மறதி என்பது வேறு. மறதி என்பது நபிகள் நாயகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. தொழும்போது நம்ம கரெக்டா அல்ஹம்து சூரா ஓதுவோம், ருக்கு கரெக்டா செய்யணும், சுஜூது கரெக்டா செய்யணும், திடீர்னு நம்ம என்ன செய்யும்? எத்தனை தொழுதோங்கிறது என்ன செஞ்சிடும்? மறந்து. நபிகள் நாயகத்துக்கு அந்த மறதி என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இது யதார்த்தமா ஏற்படுவது, அல்லாஹ்வின் தூதருக்கே ஏற்படும்போது நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பா ஏற்படும். நாம அவங்களை விட ரொம்ப உள்ளச்சத்தோடு என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. ஆனால் வேண்டுமென்றே உள்ள அலட்சியம், தொழுகையில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம தொழுகையில சும்மா குனிஞ்சு நிமிந்துட்டு போறது இருக்கு பாருங்க, இது முனாஃபிக்குடைய தனத்துல ஒண்ணு. அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இதா காமு இத சலாத்தி காமு குசாலா, அவங்க தொழுகைக்கு நின்னா சோம்பேறியாக என்ன செய்வார்கள்? நிற்பார்கள். அப்ப தொழுகை என்பது நம்ம தனியா தொழுதாலும் ஜமாத்தா தொழுதாலும் அதற்குரிய ருக்கு எப்படி செய்யணும், சஜிதா எப்படி செய்யணும், எவ்வளவு நிதானமா நாம தொழணும். ரொம்ப வேகமா செல்வதாக இருந்தால் கூட குறைந்தபட்சம் நிதானமா சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஒரு தடவை, அதிகமா எவ்வளவுதான் சொல்லிக்கலாம். சுப்ஹான ரப்பியல் ஆலா ஒரு தடவை, ரப்பனா லக்கல் ஹம்து நிறுத்தி ஒரு தடவை. 2 நிமிஷம் ஆயிருமா? 2-3 நிமிஷம் ஆயிருமா? குத்துற மாதிரி தொழுவிட்டு போறது என்ன கிடையாது? அது தொழுகை கிடையாது. தொழுகையில ஈடுபாடு இல்லாமல் தொழுவது இது வேண்டுமென்றே உள்ள அலட்சியம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர் தங்கள் தொழுகையில் பொதுபோக்காக அலட்சியமாக இருப்பார்கள். உள்ளத்துல எந்த விதமான ஒரு உள்ளச்சமோ பணிவோ எதுவுமே என்ன செய்யாது? இருக்காது. அப்ப இவங்க எதுக்காண்டி தொழுகிறாங்க? அல்லதீனஹும் யுராவும், இவர்கள் காட்டுவதற்காக தொழுகிறார்கள். நம்ம தொழுதா சமுதாயத்தில் தொழுகையாளிங்கிற பெயர் கிடைக்கும். இவங்களுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடுறதுக்காண்டி கிடையாது, மக்களுடைய நெருக்கத்தை நாடுறது. இவனை எல்லாரும் தொழுகையாளின்னு சொல்லணும், இவனை எல்லாரும் இபாபத்தாளின்னு சொல்லணும். மக்களுடைய நெருக்கத்தை நாடி, மக்களுடைய செல்வாக்கை நாடி இவங்க என்ன செய்வாங்க? எல்லா தர்மம் செஞ்சாலும் சரி, அவங்க மக்களை என்ன செய்வாங்க? மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? மன் சம்ம அல்லாஹி, எவன் விளம்பரத்திற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்தி காட்டி விடுவான். ஒமன் யுராயி அல்லாஹ் பிஹி, எவன் அடுத்தவனை காட்டுறதுக்கான செய்யறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மறுமையில படம் பிடிச்சு காட்டிடுவான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆனா அவன ஷுரக்காய் அந்த ஷிர்க், நான் இணை வைத்தலை விட்டு தேவையற்றவன். நம்ம அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு அமலை செஞ்சோம் வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் தேவை கிடையாது. ஒமன் அமில அமலன், எவன் ஒரு அமலை செய்து அந்த அமல்ல என்னோடு என்ன அல்லாதோடைய கூட்டாக்கினால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? தரத்துகுவ ஷிர்கோ, அவனையும் புறக்கணித்து விடுவேன். அவன் அந்த ஷிர்க் அந்த அமலையும் என்ன செய்து விடுவேன்? புறக்கணித்து விடுவேன். ரொம்ப டேஞ்சர். அல்லாஹ் பார்த்தோம் நம்முடைய உள்ளங்களை இஹ்லாஸான உள்ளமாக, நயவஞ்சகத்தனத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட உள்ளமாக அல்லாஹ் ஆகும். அப்ப இந்த முனாஃபிகீங்கள் தொழுகையில என்ன செய்வாங்க? அவங்க ரொம்ப அலட்சியமா இருப்பாங்க. எந்த நல்லறத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி செய்ய மாட்டாங்க, காட்டுறதுக்கான என்ன செய்வாங்க. இதுலயே ரியாவிலேயே 2 வகையான ரியா இருக்கு. ஒரு ரியா என்னன்னு சொன்னோம்னா, நாம அல்லாஹ் காண்டிதான் தொலை வருவோம், இடையில செய்தான் லேசா பூந்துருவான். இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாட்டாலும் இது ஷிர்குல் அக்பர்ல என்ன செய்யாது? வராது. ஷிர்குல் அக்பர்ல வராது. அல்லாஹ் காப்பாத்தோம். இன்னொரு ரியா இருக்கு, அவன் தொழுவதை காட்டுறதுக்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கம் கிடையாது. வேற அல்லாஹ்க்கு பயந்து அப்படிதான் இருக்காது. அவன் தர்மம் செய்யறது காட்டுறதுக்காக மட்டும்தான். அவன் என்ன செஞ்சாலும் காட்டுறதுக்கு மட்டும்தான் அவனுடைய உள்ளத்துல இருக்கும். அல்லாஹ் உள்ளத்துல உள்ளது அறிஞ்சவன். இவன் காஃபிர். இவன் யாரு? காஃபிர். அப்ப ரியாவுல அல்லாஹ் காண்டின்னு வருவான், இடையில ஏதாவது ஒரு சின்ன சைத்தான் கெடுத்து
அவன் என்ன செஞ்சிருவான், தப்பு செஞ்சிருவான், அமல் அதோட அழிஞ்சு போயிடும். ஆனா பெரிய ஷிர்க்குல வராது. ஏன்னா அவன் அல்லாஹ் காட்டி தொழுகிறான், தொழுகையை அடுத்தவன் காட்டுறதுக்காண்டி அழகாக்கிட்டான். ஆனால் தொழும் போதே அவனோட நோக்கமே அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் கூட அதெல்லாம் இருக்காது. எதுக்கு பண்ணி வந்த, அடுத்து அவனோட உள்ளம் சொல்லும் எல்லாரும் என்னென்ன செய்யணும், தொழுகையாலும் நினைக்கணும். எதுக்குப்பா தர்மம் செஞ்ச, எல்லாரும் இவன் கொடுக்குற ஆளுன்னு நினைக்கணும். அதே மாதிரி இந்த முனாஃபிக்குகள்கிட்டையும் சரி, மறுமையை மறுக்கிறவங்களுடைய சரி உள்ள பண்பு, அவங்க எதை செஞ்சாலும் காட்டுறதுக்கான செய்வாங்க. இறுதி அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ன உணர்வு ஆகும். இந்த முனாஃபிக்குகள் கல் நெஞ்ச காலங்களா இருப்பாங்க, மறுமையை நம்பாதவங்க கல் நெஞ்ச காலங்களா இருப்பாங்க. மாவுன்னா என்ன, ஒருவனுக்கு அது அற்பமான விஷயமா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் கடுமையான குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு, அவருக்கு இப்போ ஆடை வேணும், ஆடை இல்லாத செத்து போயிடுவாரு. நம்ம கிட்ட குளிருக்கு போடக்கூடிய ஒரு ஆடை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இப்ப அவனுக்கு கொடுப்பது கட்டாயம், இது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டுல அந்த காலத்துல கங்கு தானே, கங்கு அடிப்பாங்க. ஒரு கடுமையான குளிர்ல வாடிக்கிட்டு இருக்கான், அல்லது சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டான், கடுமையான பசி, சாப்பிடாட்டா மோத்தாயிருவான், அது பலவீனம் ஆயிடுவான். நம்ம வீட்டுல கங்கு கேட்கறான், தீயை பத்த வச்சு கங்கு கொடுங்கன்னு சொல்லி, நம்ம தீப்பெட்டி கொடுங்கன்னு கேட்கறான், கொடுக்கன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி கொடுத்து உதவனே கட்டாயம். ஒரு சாப்பாடு இருக்கும், சாப்பிட்றதுக்கு பாத்திரம் இருக்காது, உங்க வீட்டு பாத்திரத்தை தாங்கன்னு கேட்பான். இவனை கொடுத்தா என்ன ஆகுறது, நம்ம வீட்டு பாத்திரத்தை அவனை கொடுக்கறதா, தர முடியாது, என் பாத்திரம் இப்பதான் என்ன கிடக்குது, அது எல்லாம் எச்சியா கிடக்கு, தண்ணிக்குள்ள கிடக்குது அப்படின்னு தர முடியாது, மறுத்துருவாங்க. சரி, ஒரு வீட்டுல மம்மட்டி வச்சிருப்பாங்க, அங்க ஒரு பாம்பு எங்கனையா உள்ள போயிடும், நம்ம வீட்டுல மம்மட்டி இல்லை, இப்ப அந்த வீட்டுல மம்மட்டி இருக்கு, போய் வேண்டு வாப்பா, மம்மட்டியா எங்க வாப்பா வெளியே போயிருக்கு, மம்மட்டி தான் என்ன செய்ய முடியாது, தர முடியாதுன்றாங்க. எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு இருக்கும், மனசு இல்ல. இப்ப அங்க ஒரு பயங்கரமான பாம்பு உள்ள போயிட்டு செடி கொடியா இருக்குது, மம்மட்டியை கொண்டு போய் கொடுக்கணும், அல்லது புத்துக்கம்பியை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி அற்பமான உதவியா இருக்கும், ஆனா அவசியமான உதவியா இருக்கும். இது ரெண்டு விதமா இருக்கு. ஒரு நேரத்துல சில உதவிகளை நாம செய்யலன்னு சொன்னோம்னா நமக்கு பாவம்லாம் வராது, ஆனா அது செஞ்சா சிறந்ததா இருக்கு. நம்ம ஒரு உதவி கேட்பாங்க, நம்ம கொடுக்கலாம், இன்னொரு ஆள்கிட்ட போய் வாங்கிடுவாங்க, உயிரெல்லாம் போயிடாது, அவன் பாதிக்கவெல்லாம் படமாட்டான். சரி, இந்த மாதிரி உதவி நம்ம செய்யணும், செய்யலன்னா நமக்கு என்ன கிடையாது, பாவம் வராது, செஞ்சா சிறந்தது. இன்னும் சில உதவி இருக்கு, நாம செய்யலாம் வச்சுக்கிடுங்க, அவன் பாதிக்கப்படுவான், அவன் ஒண்ணு உயிர் போயிடும், அல்லது நோயாளி ஆயிடுவான், அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பு அவனுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்ப அந்த மாதிரி நம்ம வீடு விசாலமான வீடா இருக்கு, திடீர்னு வெள்ளப்பெருக்கு பக்கத்து வீடுகளுக்குள்ள தண்ணி நுழைஞ்சின்னு வச்சுக்கிடுங்க, என் வீட்டுல தங்கிக்கப்பா, என்ன உனக்கு வசதி எல்லாம் அந்த டைம் செஞ்சு ஆகணும், ஏன்னா அவன் எங்க போய் நிற்பான். அப்ப இந்த முனாஃபிக்கின்கள்ட்ட, மறுமையை நம்பாதவங்கள்ட்ட உள்ள பண்பு என்ன உணவு ஆகும். இந்த அற்பமான விஷயம், அற்பம்னா சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், 5 பைசா 10 பைசா மேட்டர் கிடையாது. மாவும் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அது ரொம்ப அவசியமானதாகவும் இருக்கும், செய்வதற்கு எளிதானதாகவும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அற்ப பொருட்களை கூட அவங்க என்ன செய்வாங்க, தடுப்பார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள்ட்ட என்னென்ன பண்புகள் இருக்கும், முனாஃபிக்கின்கள் அவங்கள்ட்ட தீய பண்புகள் இருக்கும், மறுமையை நம்பாத தீய பண்புகள் இருக்கும். நபிகள் நாயகத்துடைய குணம் காண ஹுலுகுல் குரான், அவங்களுடைய குணம் குரானாக இருந்துச்சு. அப்ப நமக்கு குரான் என்பது நாம ஓதுறதுக்கு மட்டும் கிடையாது, ஓதுறதுக்கு உள்ளதுதான், பின்பற்றுவதற்கும் முடியாது. அப்ப அல்லாஹ் எந்த தீயவர்களை பற்றி எச்சரிக்கிறானோ, எந்த தீய பண்புகள் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானோ, அந்த தீய பண்புகளை ஒழித்து நற்பண்புகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு